எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Hallelujah. We worship you, Lamb of God. Revelation chapter 5 verse 13 we read, and every creature which is in heaven and on earth and under the earth, and such as are in the sea, and all that are in them, I heard them saying, blessing and honor and glory and power be to him who sits on the throne and to the Lamb forever and ever. அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளும் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். Hallelujah. We worship you, Lord. All hands declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? All hands declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever you will be
We join with the host of heaven in worshiping you, King Jesus. Let's all join with the host of heaven right now, wherever you are joining us right now in this glorious moment of worship. Let's all come before the King of Kings. நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்க எங்கெல்லாம் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எங்களோட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் மகிமையின் தேவன் இந்த வேளையிலே அந்த சிங்காசனத்தின் பிரசன்னத்தினாலே, அந்த சிங்காசனத்தின் நிறைவினாலே உங்கள் வீடுகள் எல்லாம் நிரப்பும்படியாக எல்லாரும் இணைந்து இந்த வேளையில இந்த நாட்கள் அதே கடைசி நாட்கள், பிதாவை எல்லா இடத்திலும் தொழுது கொள்கிற நாட்கள். இந்த நாட்களிலே நீங்கள் எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு எங்கெல்லாம் நீங்கள் அவரை ஆராதிக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவர் இந்த நாளிலும் உங்களுடைய துதியை, உங்களுடைய கனத்தை, உங்களுடைய மாட்சிமையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே எல்லாரும் இணைந்து இந்த வேளையில அப்பா ஆண்டவரே, எங்கள் முழு இருதயத்தோடு அப்பா, எங்கள் முழு ஆவியோடு, எங்கள் முழு ஆத்துமாவோடு அப்பா உண்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக ஆவியானவரே சிங்காசனத்தில் விட்டிருக்கிற உமக்கு முன்பதாக எங்களை தாழ நாங்கள் பணிகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒரு யக்கபாஷைக்கே, oh what a glorious thing it is that you and I have been called, you and I have been chosen to worship the King of Kings. ராஜாவாக மகிமை பொருந்தினவரை, மாட்சிமை உடையவரை ஆராதிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறாரே, அதை எண்ணினவர்களாக அதற்கு நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு பரியக்கபாஷைக்கே எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கே மகிமை உண்டாகும்படியாக இந்த ஆராதனையின் வேளையில எல்லா துதியும், எல்லா மாட்சிமையும் அப்பா, எல்லா கனமும் உமக்கு மாத்திரம் உண்டாவதாக என்று எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையில கரங்களை அசைத்து ஒரு பரியக்கபாஷைக்கே தேவனுடைய மகிமையின் பிரசனம், தேவனுடைய மாட்சிமையின் பிரசனம், தேவனுடைய ஒரு யக்கபாஷைக்கே அவருடைய பிரசனத்தின் மகிமை இந்த வேளையில உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் இணைந்து அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவருக்குரிய மகிமையை, அவருக்குரிய மாட்சிமையை, அவருக்குரிய கனத்தை இந்த நாளிலே தேவன் நம் மத்தியிலே ஊற்றும்படியாக அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். எல்லாரும் இணைந்தப்பா, we give you all the glory, Father. We give you all the majesty. We give you all the honor. Hallelujah. இந்த அருமையான பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, இந்த வேளையில் நாம் தொழுது கொள்கிற இந்த வேளையில பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பரிசுத்த இருதயத்தோடு, பரிசுத்த சிந்தையோடு ஆராதிக்கிற இந்த வேளையிலே அவருடைய சிங்காசனத்தின் பிரசன்னத்தினாலே இந்த நாளிலே உங்களை நிரப்ப போகிறார். ஆக எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும் பொழுது அதே அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பரலோகத்தின் அபிஷேகத்தை, அவரை ஆராதிக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் எல்லாரும் தேவ தூதர்களோடு இணைந்து கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் நல்ல உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஹல்லேலூயா, everyone together. Amen. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லாரும் இணைந்து பரிசுத்த தேவனாம் இயேசுவை ஆமென் பணிந்தே தொழுகுவோம். கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிழ்ச்சியோடு மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே அப்பா, ஞானம் நிறைந்தவர் நீர். ஹல்லேலூயா. எங்கள் முழங்கால் எல்லாம் இந்த
வேளையில உமக்கு முன்பாக முடங்கும்படியாக உயர்ந்தவர் உண்மை, சிறந்தவர் உண்மை நாங்கள் தொழுகிறோம் என்று எல்லாரும் நான் இல்லாமே இந்த பூலோகத்தில் வந்து அவரை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்த தேவனே, நாம் எல்லாரும் இந்த உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மனதார உம்மை தொழுது கொள்கிறோம். எல்லாரும் நான் சொல்லுவோம் ஆமென். Thank you Jesus. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் ஆமென். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன், இந்த வேளையில் அவருடைய பாதம் நாம் பணியும்படியாக அவருக்கு முன்பதாக நம்மை கழுவினவர், அவருக்கு முன்பதாக நம்மை தகுதிப்படுத்தினவர், நாம் எல்லாரும் நைந்து அவருக்கு எல்லா கன மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் நைந்து ஆமென். Yes Jesus. Hallelujah. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே, கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே, கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். எல்லாம் சேர்ந்து கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. அவரே நித்திய தேவன். ஹல்லேலூயா. அவரே நிறைந்தவர், அவரே நமக்கு அடைக்கலமானவர், அவரே அன்புள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் நைந்து அந்த நல்ல தேவனை, அந்த வல்ல தேவனை நாம் எல்லாரும் மனதார நைந்தப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய மாட்சிமைக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நைந்து சொல்லுவோம். Yes Lord. நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடே
எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் எல்லா மாட்சிமைக்கு உரியவர். ஏனென்றால் அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர், அவரே தேவாதி தேவன், அவரே மன்னாதி மன்னன், அவரே மீண்டும் வரப்போகிற ராஜா. ஹல்லேலூயா. ஆக எல்லாரும் நைந்து இந்த வேளையில அவரை ராஜாவாக கொண்டிருக்கிற மக்களாக நாம் எல்லாரும் நைந்து ராஜாதி ராஜாவே அப்பாவுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்குரிய எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நைந்து இந்த அருமையான பாடலை நாம் மகிழ்ச்சியோடு ராஜாதி ராஜாவை சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரை நாம் எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடி இந்த பாடலை சந்தோஷமா பாடலாமா? ராஜாதி ராஜாவாக அரசாளும் தேவனே, உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. Everyone together, let's all celebrate before the King of Kings and let's all rejoice before His presence. Hallelujah. Hallelujah. Yes, Jesus, we celebrate. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. சொல்லுங்க எல்லாரும் நான் இந்த ஆமென். ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. Everyone together. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் நைந்து ஆமென். ஹல்லேலூயா. Come on, let's celebrate the King of Kings and the Lord of Lords. Hallelujah. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. நம்ம ராஜாவை உயர்த்தும் பொழுது, நம் கர்த்தாதி கர்த்தரை உயர்த்தும் பொழுது, அவரே நித்தியத்தின் ராஜா, அவரே என்றென்றும் ராஜா. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற எல்லாரும் நைந்து ஆமென். உலகில் உள்ள யாவருக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. சொல்லுங்க உலகில் உள்ள யாவருக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ராஜாவை பாடும் பொழுதெல்லாம் ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவன் அந்த அபிஷேகத்தினாலே இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தின் மனத்தை, அந்த ராஜ்யத்தின் சிந்தையினாலே நம்ம ஒவ்வொரு நிரப்பும்படியாக இந்த நாட்களிலே people of God, you and I belong to the eternal kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற நாம் எல்லாரும் நம்ம ராஜாதி ராஜாவை இயேசுவை கொண்டாடுவோமா? அவர் நீதி உள்ள ராஜா. ஆமென். நீதி செய்பவர். ஆமென். நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உறக்கும் தயவு யாவும் உள்ளில் தாமுண்டே. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உறக்கும் தயவு யாவும் உம்மில் தானுண்டே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை எல்லாம் சேர்ந்து உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. எல்லாம் சேர்ந்து ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை, உம்மை போன்ற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்மளாம் இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தின் கீழாக இருந்தாலும் நமக்கு நீதி செய்கிறவர், நமக்காக யாவையும் செய்கிறவர் நம் ராஜாவாகிய இயேசு. ஆகவே எல்லாரும் கொண்டாடுவோமா? அவருடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிற எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. நம் இயேசு அவர் ஒவ்வொரு நாளும் நீதி செய்கிறவர், அநீதி உள்ள தேவன் அவர் அல்லவே அல்ல. ஆகவே எல்லாரும் அந்த ராஜ்யத்தின் ராஜாவை கொண்டாடி பாடுவோமா? எல்லாரும் நான் இந்த ஆமென். நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே,
இரக்கம் உறக்கம் தயவு யாவும் உம்மில் தான் உண்டே. சொல்லுங்க, நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே. இரக்கம் உறக்கம் தயவு யாவும் உம்மில் தான் உண்டே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை ஹல்லேலூயா உமதே. ராஜ்யம் அப்பா வல்லமை மாட்சிமை உமதே. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ராஜா நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கும்படியாக அவர் மண்ணில் வந்தவர். அவரே உலகத்தை ஆளும் ராஜா. அவரே மீண்டும் வரப்போகிறவர். அவரே மீண்டும் 1000 வருடம் அரசாள போகிறவர். ஹல்லேலூயா. அந்த ரித்தியத்தின் ராஜாவை எல்லாரும் உயர்த்தி let's lift up the banner of his kingdom people. Everyone together, come on. பாவம் போக்க பாலனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருபவரே. பாவம் போக்கும் பாலனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருபவரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் சேர்ந்து வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ஹல்லேலூயா வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அரசாங்கத்திலே ஒரு தேர்தல் வரும் பொழுது அந்த கட்சிக்காரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒப்பற்ற மகிழ்ச்சி இருக்கும். அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு உற்சாகம் இருக்கும். அவங்களுக்குள்ள என்னமோ அவங்க தான் வெற்றி பெறுவமா இருப்பாங்க. அதே இந்நிலைமையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாம் வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைங்க, நீங்களும் நானும் நம்ம நிற்கிற ராஜ்யம் அது அசைவில்லாத ராஜ்யம். அது ஒரு நாளும் தோற்று போகாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் நான் எங்க ராஜா ஏசப்பா, நீங்க ஆண்டவரே, நீங்க மீண்டும் வருகிற ராஜா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசுவே. ஆமென். கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே. தேவாதி தேவன் மன்னாதி மன்னன் மண்ணில் வந்தவர், மரணத்தை வென்றவர். ஆமென். பரலோகம் சென்றவர் இயேசுவே. மீண்டும் வருவாரே இயேசுவே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகமாக எங்களுடைய ஆராதனையை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீப காலமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நான் எவ்வளோ பாட்டு பாடினாலும், ஆனால் இயேசு கிறிஸ்துவ அவர் ராஜா என்று சொல்லும் பொழுது அந்த மகிமையை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. விசேஷமாக ஆண்டவர் எனக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை கொடுத்துரு. என்ன அபிஷேகம்னா, அவரை நான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதரை ஆராதிப்பது போல அல்ல. அவரை ராஜா என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எப்படி ஆராதிக்கணும்னா, இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல் கட்சிக்காங்க கூட்டம் நடக்குன்னா அங்கே போய் ஒரு பிரதிநிதி நிற்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அங்கே இருக்கிற அப்படி குதிப்பாங்க, கை தட்டுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. அவங்களால நிற்கவே முடியாது அந்த இடத்துல. ஒரு சாதாரண காரியம் சொன்னாலே அவ்வளோ ஒரு உற்சாகம் இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம ராஜாதி ராஜா, நம்ம எல்லாம் அவருக்காக நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவரை ராஜாவாக நாம் கொண்டிருக்கும் பொழுது, அவரை குறித்து நாம் பாடும் பொழுது, அவருக்காக நாம் நிற்கும் பொழுது, அவர் தந்த வாக்குறுதிகள் ஒருவேளை இப்போ கொடுக்குற வாக்குறுதியில் 5 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். ஆனால் தேவாதி தேவன் நமக்கு நித்தியத்திற்கு அந்த வேதாகமத்திலே நமக்கு எல்லா விதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதி ஏதோ இந்த வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இல்லை, நித்திய 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 காலத்திற்கு
ஆகவே அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள், நம் தேவாதி தேவன் அவர் நமக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு வாக்குறுதி என்னவென்றால், நான் மீண்டும் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் என்னோட ஆட்சி செய்ய போறீங்க. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? நம் ராஜாதி ராஜா அவர் தனியாக ஆளுகை செய்கிற தேவன் அல்ல. அதே ஆளுகிற அந்த தன்மையை, அதே ஆளுகிற அந்த வல்லமையை, அதே அபிஷேகத்தை, அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ராஜ்ய பாரத்தை இந்த நாளில் ஆண்டவர் நமக்குள்ளாக ஊற்றிருக்கிறார். அதே வல்லமை, அதே அதிகாரம், அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை நமக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய மேன்மை! அவங்க எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? Yes, oh Lord, we worship you, King Jesus. You are the King. You are our King. நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் கர்த்தர். எல்லா மகிமை, எல்லா மாட்சிமை அவர் நீதி உள்ள ராஜாவா. ஆமென். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் நீதியை எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருப்போம். இவங்க நீதி செய்வாங்க, அவங்க நீதி செய்வாங்க, இவங்க வந்தா எங்களுக்கு நீதியா நடக்கும். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால், மனிதர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை விட அதிகமாக நமக்கு நீதி செய்யக்கூடிய ஒரே ராஜா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த பூமியில நாம் எந்த ராஜாக்கள் கீழே இருந்தாலும் நமக்கு நீதி செய்கிறவர் ராஜாதி ராஜாகவே. நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் இந்த நாட்களிலே, அப்பா, உம்முடைய ராஜ்யத்திலே, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமை, உம்முடைய ராஜ்யத்தின் மீட்பு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மையினாலே இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாரும் போஷிக்கப்படும்படியாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களிலே வழிநடத்தி செல்லும்படியாக we worship you, Jesus. Hallelujah. Thank you, Father. அந்த ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலும் அந்த ராஜாதி ராஜாவை, அந்த ராஜ்யத்தின் பாடலை நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையில I invite you all to join with us in worshiping the King of Kings, and let us all sing together the kingdom song. Holy, holy are you, Lord God Almighty. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. For the Lord God Almighty reigns. Hallelujah, hallelujah, hallelujah. For the Lord God Almighty reigns. Jesus, hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Holy, everyone, holy are you, Lord God Almighty.
You are the soon coming King. You are our King Jesus. We lay ourselves before your throne right now, and we worship you. We worship you, Jesus. எல்லாரும் அவருக்கு முன்பதாக வணங்கி இந்த வேளையிலே அந்த ராஜாதி ராஜாவை, ராஜ்யபாரமுடைய தேவனை, நித்தியத்தின் ராஜாவை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 59:19.
அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது, ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது, அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4:17. கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம்.
யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 3வது திறவுக்குள் சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24:45 இருந்து 51 வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16:18 எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. முதலாவதாக நாம் ஆராதனை செய்வோம். தேவ வல்லமை, மகிமை, பிரசன்னம் இந்த ஆராதனையில் வெளிப்படும். அரசாலும் தெய்வனே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், நான் இந்த ஆமென். ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவரே நித்தியத்தின் ராஜா, அவரே என்றென்றும் ராஜா. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற எல்லாரும் நான் இந்த ஆமென். உலகில் உள்ள யாவருக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. சொல்லுங்க, உலகில் உள்ள யாவருக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை உமதே. ராஜ்யம்
மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவன் அந்த அபிஷேகத்தினாலே இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தின் மனத்தை, அந்த ராஜ்யத்தின் சிந்தையினாலே நம்ம ஒவ்வொரு நிரப்பும்படியாக இந்த நாட்களிலே people of God, you and I belong to the eternal kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற நாம் எல்லாரும் நம்ம ராஜாதி ராஜாவை இயேசுவை கொண்டாடுவோமா? அவர் நீதி உள்ள ராஜா. ஆமென். நீதி செய்பவர். ஆமென். நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உறக்கும் தயவு யாவும் உள்ளில் தாமுண்டே. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உறக்கும் தயவு யாவும் உம்மில் தானுண்டே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை எல்லாம் சேர்ந்து உமது. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமது எல்லாம் சேர்ந்து ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்க. உங்களுக்காக சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியே, பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை இப்பொழுது என்னில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிலும் ஊற்றும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை இப்பொழுது என்னில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிலும் ஊற்றும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை பிதாவின் அக்கறையை இப்பொழுது என்னில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிலும் ஊற்றும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள எல்லாவற்றையும் நான் தள்ளுகிறேன் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள எல்லாவற்றையும் நான் தள்ளுகிறேன் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள கோபம் அடைவதற்கு சரியாக உள்ள எல்லாவற்றையும் நான் தள்ளுகிறேன் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, என்னை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உயிர்ப்பியும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, என்னை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உயிர்ப்பியும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, என்னை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உயிர்ப்பியும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எனக்குள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள் கோபம் நிலைத்திருக்க எரிச்சலூட்டும் ஒவ்வொரு வேரையும் எடுத்து
எடுத்துவிடும், எடுத்துவிடும், எடுத்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எனக்குள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள் கோபம் நிலைத்திருக்க எரிச்சலூட்டும் ஒவ்வொரு வேரையும் எடுத்துவிடும், எடுத்துவிடும், எடுத்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எனக்குள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள் கோபம் நிலைத்திருக்க எரிச்சலூட்டும் ஒவ்வொரு வேரையும் எடுத்துவிடும், எடுத்துவிடும், எடுத்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுது என் மீது ஊதும். ஊதும், என் மேலே ஊதும். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதெல்லாம் ஊதும், ஊதும், ஊதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுது என் மீது ஊதும். ஊதும், என் மேலே ஊதும். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதெல்லாம் ஊதும், ஊதும், ஊதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுது என் மீது ஊதும். ஊதும், என் மேலே ஊதும். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதெல்லாம் ஊதும், ஊதும், ஊதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான் ஒருபோதும் மாற மாட்டேன். நான் ஒருபோதும் மாற மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் மாற மாட்டார்கள் என்ற நினைவுகளை நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் புறம்பாக்குகிறோம், புறம்பாக்குகிறோம், புறம்பாக்குகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான் ஒருபோதும் மாற மாட்டேன். நான் ஒருபோதும் மாற மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் மாற மாட்டார்கள் என்ற நினைவுகளை நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் புறம்பாக்குகிறோம், புறம்பாக்குகிறோம், புறம்பாக்குகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான் ஒருபோதும் மாற மாட்டேன். நான் ஒருபோதும் மாற மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் மாற மாட்டார்கள் என்ற நினைவுகளை நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் புறம்பாக்குகிறோம், புறம்பாக்குகிறோம், புறம்பாக்குகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, சுகமளிக்கும் வல்லமை என்னிலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்தில் இருந்து வெளிப்பட என்னை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, சுகமளிக்கும் வல்லமை என்னிலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்தில் இருந்து வெளிப்பட என்னை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, சுகமளிக்கும் வல்லமை என்னிலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்தில் இருந்து வெளிப்பட என்னை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே,
எனக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக சுய கட்டுப்பாடு, தயவு, வல்லமையை உருவாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே எனக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக சுய கட்டுப்பாடு, தயவு, வல்லமையை உருவாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே எனக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக சுய கட்டுப்பாடு, தயவு, வல்லமையை உருவாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே என்னை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை உயர்த்துவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜெப அறிக்கைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த, உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட அந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நீங்கள் நிலைத்திருக்க, உங்கள் குடும்பங்கள் நிலைத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். God bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் வியாபித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கை பாருங்களேன். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஏதோ ஒரு காரணத்தினால் திருச்சபைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பொழுதும், நீங்கள் இருக்கிற இடத்தில் நானும் நீங்களும் சேரும் பொழுது 2 பேர், அப்படியானால் கட்டாயம் இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். இப்படி ஒரு ஆராதனையை நீங்கள் தவறு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தீர்க்கதரிசி தெய்வ மனிதன் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆன்லைன் வழியாக பார்க்க முடியும், ஏஞ்சல் டிவியின் வழியாக ஆராதனையில் கலந்து கொள்ள முடியும் என்பதற்கு இப்படி நமக்கு வாய்ப்பை தந்த தெய்வத்திற்கு, சர்வ வல்லவருக்கே இன்றும் என்றும் சதா காலங்கள் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஆராதிக்க ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அளவலாமல் அனுபவித்தோம். கர்த்தர் நம்மை அதற்கென்றுதான் சிருஷ்டித்தார். நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறதும் அது மட்டும்தானே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கடைசி நாட்களில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வந்திருக்கிறது. அது எந்த காலம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், எங்கு பார்த்தாலும் தேவனை ஆராதிக்கிற குழுக்கள் தோன்றிவிட்டது. அதிலும் உண்மையாக கர்த்தருடைய திருநாமத்தை உயர்த்துகிற குழுக்கள் பெருகிவிட்டது. உங்களுக்கு தெரியுமா, சமீபத்தில் ஹாப் அண்ட் பவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு துதி ஆராதனை, அதோடு சேர்ந்து ஜெப முறைமையை கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் நமது ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கென்று ஏற்படுத்தியிருந்தார். 5 மணி நேரம் தொடர்ச்சியாக ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள். உள்ளத்தை ஊற்றி தேவ சமூகத்தை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய நிலையில் நடத்தினவர்கள் பிள்ளைகள் அருமையாக கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு செய்தார்கள். பார்த்தவர்கள், பங்கு பெற்றவர்கள் எல்லாரும் ஆச்சரியமடைந்து, மெய்யாகவே கர்த்தருடைய சமூகம் எங்கள் நடுவில் இருந்தது என்றார்கள். உண்மைதான். எங்கெல்லாம் கர்த்தரை உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ளுகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நமது ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்களை மனதில் கொண்டு, இந்த ஊழியத்தை யார் தாங்குகிறது? நாம் தான்.
உலகமெங்கும் இருக்கிற நேயர்களே, நீங்கள்தான். குறிப்பாக தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரைபடத்தின் மாதிரியாக தமிழ்நாட்டில் காரனோடை பகுதியிலே, சென்னைக்கு அருகாமையிலே ஒரு அருமையான கட்டடம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்த உண்மை. இன்னும் சில வேலைகள் முடிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது எப்பொழுது திறந்து விடுவீர்கள் என்று ஏக்கத்தோடு துடிக்கிற உள்ளங்கள் பல உண்டு. ஆனால் கடைசி சுற்று என்றுதான் நான் சொல்வேன். மிக நுணுக்கமான காரியங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கு. அதில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், தாங்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் அனுப்பிட்டோமே, திரும்பத்தான் கர்த்தருடைய வேலை சுணங்காதபடிக்கு நாம் செயல்பட வேண்டும். தவறு ஒன்றும் இல்லை. ஆகவே இப்பொழுதும் நான் ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறேன். அதற்கு பின்பு ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்கு தாராளமாய் அனுப்புங்கள். அதனால் நீங்கள் குறைவுபடப் போவதில்லை, நிறைவை தான் நீங்கள் நித்தமும் அனுபவிப்பீர்கள். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, தம்முடைய தாசன் ஐயா சாது சுந்தர் செல்வராஜுக்கு நீர் கொடுத்த திட்டத்தின்படி இந்த கட்டட வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய தேவைகளை சந்திக்க எங்களில் பலரை ஏவி இருக்கிறீர். உமது பிள்ளைகள் உண்மையாய் உத்தமமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உமது பிள்ளைகள் கொடுக்க நீர் அவர்களை ஏவி விட்டபடியினால் நன்றி சொல்கிறேன். இன்றும் விதைக்கிறவர்கள் 100 மடங்கு, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்த பொழுது 100 மடங்கு அறுவடை எடுத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது போல, தங்கள் இல்லாமையிலிருந்து விதைத்தாலும் இருக்கிறதிலிருந்து விதைத்தாலும் கர்த்தர் பார்க்கிறீர். அதற்குரிய ஆசீர்வாதத்தை பொழிந்தரணும். உம் பிள்ளைகள் கீழாக அல்ல மேலாக, வாலாக அல்ல தலையாக இருக்க அருள் செய்தரணும். உமக்கே துதி கனம் மகிமை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடலை பாடும் பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கின்ற விவரங்களை அறிந்து ஆவியானவர் சொல்கிறதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லாரும் இணைந்து பரிசுத்த தேவனாம் இயேசுவை ஆமென் பணிந்தே தொழுகுவோம். கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிழ்ச்சியோடு மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே அப்பா, ஞானம் நிறைந்தவர் நீர். ஹல்லேலூயா. எங்கள் முழங்கால் எல்லாம் இந்த வேளையில உமக்கு முன்பாக முடங்கும்படியாக உயர்ந்தவர் உண்மை, சிறந்தவர் உண்மை நாங்கள் தொழுகிறோம் என்று எல்லாரும் நான் ஆமென். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே.
இந்த பூலோகத்தில் வந்து அவரை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்த தேவனே, நாம் எல்லாரும் இந்த உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மனதார உம்மை தொழுது கொள்கிறோம். எல்லாரும் நான் சொல்லுவோம், ஆமென். Thank you Jesus. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன், இந்த வேளையில் அவருடைய பாதம் நாம் பணியும்படியாக, அவருக்கு முன்பதாக நம்மை கழுவினவர், அவருக்கு முன்பதாக நம்மை தகுதிப்படுத்தினவர், நாம் எல்லாரும் நைந்து அவருக்கு எல்லா கன மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் நைந்து. ஆமென். Yes Jesus. Hallelujah. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். எல்லாம் சேர்ந்து கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. அவரே நித்திய தேவன். ஹல்லேலூயா. அவரே நிறைந்தவர், அவரே நமக்கு அடைக்கலமானவர், அவரே அன்புள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் நைந்து அந்த நல்ல தேவனை, அந்த வல்ல தேவனை நாம் எல்லாரும் மனதார நைந்தப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய மாட்சிமைக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நைந்து சொல்லுவோம். Yes Lord. நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். எல்லாரும் சேர்ந்து நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் சேர்ந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒரு மகிமையான ஊழியத்தை நாம் செய்திருக்கிறோம். ஆம், கர்த்தருக்கென்று விதைத்திருக்கிறோம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று கொடுத்திருக்கிறோம்.
நிச்சயம் அதற்குரிய பலனை பெறுவோம். அன்பானவர்களே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை, அதை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டிய ஒரு வசனம், யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 வாக்கியம். அது மிகவும் அற்புதமான ஒரு வசனம். அதில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிறதை பார்க்கலாம். எக்ஸோடஸ் 34 and verse 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையையும் பாருங்களேன், நம்மை அப்படியே துள்ள செய்கிறது, கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. கிமு 1491 தேவன் தம்முடைய தீர்க்கனாகிய மோசேயை கொண்டு எழுதின இந்த புத்தகம்தான் யாத்ராகமம். பஞ்சாகமம் என்று சொல்வார்கள். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். மோசே இந்த யாத்ராகமத்தை எழுதின பொழுது தேவனிடத்திலிருந்து நேரடியாக அவருக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் தான் இந்த ஒரு வசனத்தில் அருமையாக கூறப்பட்டிருக்கு. ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுகிறார். மோசேயை அழைத்து, மோசே என்று கூப்பிட்டு விட்டு, ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன் அப்பா என்று கர்த்தர் சொல்லிவிட்டு அதை சொல்றது பாருங்களேன். ஒவ்வொன்றும் பூமி எங்கும். அப்படின்னா இப்பொழுது பூமி எங்கும் என்று சொல்லும் பொழுது 800 கோடி மக்கள், 8 பில்லியன். நமது தமிழ்நாட்டில் 145 கோடிக்கு மேற்பட்ட மக்கள், தமிழகத்தில் 8 கோடிக்கு மேற்பட்ட மக்கள், சென்னை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது 1,30,00,000 மக்கள். எங்கும் மக்கள் திரள், மக்கள் திரள், மக்கள் திரள். பூமி எங்கும். ஆண்டவராகிய தேவன் அப்படித்தான் சொல்றார். எந்த ஜாதிகளிடத்திலும், எந்த ஜாதி என்று சொல்லும் பொழுது இந்தியாவில் மாத்திரம் 3000 ஜாதி பிரிவுகள், கிளையாக 25,000 பிரிவுகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. 3000 மெயின் காஸ்ட், 25,000 சப்காஸ்ட். இது இந்தியாவில் மட்டும். ஒரு கிறிஸ்தவ பிரிவுகள் எத்தனை இருக்கு என்று தேடி பார்த்த பொழுது உலகமெங்கும் 45,000 பிரிவுகள் இருக்கு கிறிஸ்தவத்தில். அப்படியானால் கர்த்தர் சொல்ற, இந்த ஜாதிகள், இந்த ஜனங்கள், இந்த மக்கள், இவர்களுக்கு செய்யப்படாத ஒரு அதிசயங்களை ஓ ஜனங்களுக்கு முன்னால செய்வேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் ஜனங்கள்னு என்ன யாரை நினைக்கிறீங்களோ, நான் யாரை நினைக்கிறேனோ, எனக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் மீனம்பாக்கம் ஒரு பகுதியை கர்த்தர் காண்பித்து அங்கே போக சொன்னார். அப்படியானால் இந்த மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு முன்பாக செய்வேன். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற நீங்கள் எந்த பகுதியில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானது. அதில் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் சொன்னேன் இல்லையா, பிரிவினர், இத்தனை பிரிவுகள் என்று, இத்தனை கோடி மக்கள் என்று. உங்க கூட இருக்கிற ஜனங்கள்
உங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்கள், உதாரணமாக மீனம்பாக்கத்தில் ஒரு 3500 குடும்பங்கள், அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். சமீபத்தில் எங்களுடைய திருச்சபையில் ஆண்டு விழாவின் போது சுவிசேஷ ஊழியத்தில் முன்னணியில் இருக்கின்ற ஒரு தேவ மனிதன் தேவ செய்தி கொடுக்க வந்தவர், அவர் எங்களிடத்தில் இப்படி ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பாஸ்டர், இந்த ஊருக்குள்ளே தெரு தெருவாக போகணும், வீடு வீடாக சந்திக்கணும், அதற்கு ஏற்பாடு செய்வீர்களா? தாராளமாக. உடனே எங்களுடைய ஊருக்குள் இருக்கிற அத்தனை தெருக்களையும் எண்ணிக்கைகளையும் மக்கள் தொகையும் கணக்கெடுத்தோம். அதற்கேற்றாற்போல கைப்பிரதிகளை வடிவமைத்தோம். எங்கள் சபையாரிடம், ஊழியர்களிடம் ஒவ்வொரு அழைப்பிதழையும் ஒரு திருமண வீட்டிற்கு எப்படி மக்களை அழைப்பீர்களோ அதுபோல் கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். எங்கள் விசுவாசிகளும் ஊழியர்களும் மிக திறம்பட செய்தார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது. இந்த தெய்வ மனிதன் ஒரு பெரிய படை முயற்சி கூட்டத்தில் எப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவாரோ அதே போல உடை அலங்காரம், அதே போல ஜெப அலங்காரம் அத்தனையும் கடைபிடித்தார். அவரோடு நாங்களும் கடந்து போனோம். ஒவ்வொரு தெருவிலும் அவர் இயேசு யார் என்பதை ஒரு சின்ன மைக்ரோஃபோனில் சொன்னார். சில மாதங்களுக்கு முன்பு கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் என்னிடத்தில் பேசும் பொழுது, பெரிய ஊழியங்கள்லாம் இருக்கட்டும்யா, தெரு தெருவா உங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் சொல்லணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் எத்தனை பேர் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் என்று சொன்னது என் நினைவுக்கு இருந்தது. ஆகவே நானும் உற்சாகமாக செயல்பட்டேன். எத்தனை அற்புதங்கள் தெரியுமா? அவர் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். ஆச்சரியப்படும் வண்ணத்தில் திருச்சபைகளுக்குள் வர முடியாதவர்கள், வியாதியில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறவர்கள், மருந்து மாத்திரைகள் சுகமாக்க முடியாதவர்கள், ஒவ்வொருவரையும் தேடி தேடி போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, அதில் சிலர் உடனுக்கு உடன் நடக்க முடியாதவர்கள் நடந்து, கட்டிகள் மறைந்து, அற்புதங்கள் நடந்த பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமை அடைந்தது. அதுதான் கர்த்தராகிய தேவன் மோசையிடம் சொன்னார், உன்னோடே கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இனி வரப்போகிற காலங்களிலே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மட்டும் இருந்தால் போதும், உங்கள் வழியாக ஆண்டவர் கிரியை நடப்பிக்க போகிறார். அது பாருங்களேன், அடுத்த பகுதியில் என்ன சொல்றாரு? கடைசியாக உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்றாரு பாருங்க. உன்னோடே கூட இருந்து, அதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம். We are most privileged people in the whole world because Almighty God says that I am going to be with you. உன்னோடு கூட இருப்பேன். Awesome things that I will do with you. ஆங்கிலத்தில் with you, உன் கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப். இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கிறதுனா நம்மால் அல்ல, அவரால் தான். இதில் என்ன மகிமை நமக்கு இருக்கு? பவுலடிகள் சொல்றது போல, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். இது என்னால் வந்தது, இவனால தான் நான் ஜெபிச்சு என் மூலமா இல்லை, என்னோடு கூட இருந்து, சொல்லுங்க, என்னோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கு. Awesome God. He will do awesome things. இந்த ஒரு வசனத்தில் கர்த்தராகிய தேவன் எத்தனையாய் மோசையை தட்டி கொடுக்கிறார் பாருங்க. ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. நம்ம ஜனங்க எப்போதும் அப்படி தான் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு, இல்லைன்னா உடனே தூஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தூட்டிடுவாங்க. அது விதிவிலக்கு அல்ல, அன்றும் சரி இன்றும் சரி. எவ்வளவு அதிசயமே அவங்க நடத்திட்டு வரார் கர்த்தர். 430 வருஷம் இல்லை அடிமைகளாக இருந்தாங்க அந்த எகிப்தில்.
அவங்கள இப்போ வெளியே கொண்டு வரார், வழி நடத்துகிறார். பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. இவங்க மேலே உஷ்ண காற்று கூட பட்டிருக்காது போல, வெயில் பட்டிருக்காது, மேக ஸ்தம்பம். இரவிலே அக்கினி ஸ்தம்பம். யார் அங்கே அரிக்கன் லேம்ப் கொண்டு போனாங்க? யார் அங்கே தீப்பந்தத்தை தூக்கிட்டு போனாங்க? அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. மன்னா, தூதர்கள் உண்ணும் உணவு. காடை இறைச்சி வேணும்னப்போ ஒரு நாளும் குறையில்லாமல் நடத்தினார். அவங்க போட்டுட்டு இருந்த உடைகளெல்லாம் பழசா போல, அவங்க போட்டுட்டு இருந்த காலணிகள் தேய்ந்து போகலை. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவங்க வளர வளர அதுவும் சேர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு சட்டை சின்னதாகிடும், சுருங்கி போயிடும், சைஸ் மாறிடும். ஆனால் இவர்களுக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த சப்பாத்து, அதாவது காலனி, அது வளருது. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போல, பழசா போல, அப்படி தான் பைபிள் சொல்கிறது. ஆனாலும் முறுமுறுத்த பொழுது நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியத்தை அவங்களும் பார்ப்பாங்க, அது பயங்கரமாக இருக்க போகுது பாரு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர், அவருக்கு நிகர் எவரும் இல்லை. ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆதியும் அவர், அந்தமும் அவரே. தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகர் யார்? அவருக்கு நிகர் எவருமே கிடையாது. நம்முடைய தேவனை பற்றி நாம் அப்படிதான் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதுவும் அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய செய்கைகள் பயங்கரமானது என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்கைகளை இன்றைக்கு நாம் பார்க்கட்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20வது வாக்கு. Matthew chapter 11 and verse 20. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மன திரும்பாமற் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இங்க என்ன சொல்றாருன்னா, தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய அப்படின்னு சொல்றார். இதை பார்க்குறாங்க ஜனங்க, பட்டணங்கள் பார்க்கறது. அது வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். மனம் திரும்பாமல் போனது அடுத்த பக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்த செய்கைகள் அதிகமானதை பட்டணங்கள் கண்டன. அப்படின்னா பட்டணங்கள்னா என்ன அர்த்தம்? பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் கண்டார்கள், அப்படி தான் பார்க்குறோம். மத்தேயு 13:54 தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவருக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? ஆச்சரியப்படுகிறார்கள். அதெல்லாம கூடவே சொல்றாங்க, இந்த ஞானம், இந்த பலத்த செய்கை எப்படா வந்தது? சும்மா சாதாரணமாக இருந்த மனுஷனாச்சே. ஒரு அம்மா எங்கள் திருச்சபையில் தன் மகளோடு வந்தாங்க. மகளும் தாயும் விடுதலை பெற வேண்டி வந்து விடுதலை கர்த்தர் கொடுத்தார். சாட்சி சொல்லும் பொழுது அவங்க அருமை மகள் ரொம்ப அழகாக சாட்சி சொன்னான். தஞ்சாவூர் பகுதியிலிருந்து வந்துட்டு, இந்த அம்மாவுக்கு தான் அற்புதம் நிறைய நடந்திருக்கு, ஆனால் மக பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பேச்சு வராது, எனக்கு பேச முடியாது, எனக்கு நான் சொன்னேன், அம்மா மேடையில் ஏறுங்கன்னு. ஐயா வானையா, என்னால் முடியாதுயா. இல்லை நீங்கள் மேடைக்கு ஏறுங்க. பக்கத்தில் போய் நின்றுட்டு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்தில் பார்க்கணும், மயக்க பிடிச்சி அந்த அம்மா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பேச்சே வராது, பேச மாட்டேன்னு சொன்ன அம்மா இப்படி பேசுகிறாங்களே. அப்படிதான் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். எனக்கு பேச்சு வராது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை. மறைந்த அம்மா யாகம்மாவை நான் சந்தித்திருக்கிறேன், அவர்களோடு பேசியிருக்கிறேன். படிப்பறிவில்லாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களுக்குள்ளே தெய்வீக ஞானம் பிறந்தது, தெய்வீக வரம் வந்து இறங்கியது. ஐயோ,
வசனங்களை சரளமாய் சொல்லுவார்கள். ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் பேசும் பொழுது வசனங்களை எடுத்து சொல்லுவார்கள். ஏசாயா 54:10 சொல்லுகிறது. ஏசாயா 26:3 சொல்லுகிறது. சங்கீதம் 20:4 சொல்கிறது. சங்கீதம் 91:14-15 சொல்லுகிறது. நாகூம் 1:15 சொல்கிறது. அப்படியே சொல்லுவாங்க பாருங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். அதே போல தான் பாப்பா சங்கர் என்ற ஒரு தாய் இருந்தார்கள் சென்னை அயனாவரத்தில். அந்த அம்மாவுக்கும் படிப்பு கிடையாது. என் தாயை எடுத்த என் தாய்க்கு படிப்பே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாலம்பாள் கிரேஸ் என்று மாறின பின்பு அவ்வளோ அழகாக வசனங்களை சொல்லி சொல்லி நமக்கே எப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஏக புதல்வன் இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவராக இருந்திருக்கிறார். பலத்த செய்கைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்தது. மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வாசிக்க கேளுங்கள். மார்க் 3:8. கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த ஊர் பேரெல்லாம் வாசிங்க. கலிலேயா, யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். காரணம் என்ன? அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு. என்ன அற்புதங்கள்! அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்கைகளை ஜனங்கள் பார்த்தார்கள். நான் செய்யும் காரியங்கள், கிரியைகள் பயங்கரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற்றன. எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த பலத்த செய்கைகள் நடக்கும்படிக்கு இவருக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தது யார் என்றெல்லாம் மார்க் 6:2 நம்ம வாசிக்கிறோமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தமது பலத்த வல்லமையினால் நிரப்பி இருந்தார். அவர் கிரியைகளில் வல்லவராக இருந்தார். அவருடைய செயல்களில் அவர் மகத்துவமானவராக இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட அதை எடுத்துக்கொண்டு போய்விடவில்லை. தன் சீடர்களுக்கு அவர் அதை அப்படியே பகிர்ந்து கொடுத்தார். ஒரு பயிற்சி கொடுத்தார். அவர்களை அழைத்து ஆசீர்வதித்து இந்த அதிகாரங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களும் இந்த காரியங்களை நடப்பிக்க போதுமானவர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே என்ற தீர்க்கன் தேவன் அவரை தமக்கென பிரித்தெடுத்தார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அநேகரை கர்த்தர் அந்தந்த காலத்துக்கு தெரிந்தெடுத்த பொழுது மோசேயை, பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க தெரிந்து கொண்டார். மோசேயை அழைத்து, ஐயோ என்னால் முடியாதுப்பான்னு, மோசே என்னை விட்டுடுங்க, நான் திக்குவாய், மந்த நாவு, என்னால் முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன் கூட இருக்கேன், போ. அந்த மோசேயின் மூலமாக கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், 42 விதமான காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எல்லாவற்றையும் நான் வாசிக்கப் போவதில்லை, வசனங்களோடு தொட்டு விடுகிறேன். முதலாவதாக, மோசேயின் கையில் இருந்த கோல் சர்ப்பமானது. யாத்ராகமம் 4:2-3 வசனத்தில் நீங்கள் பின்பு வாசித்துக் கொள்ளுங்கள். கோலை போட சொல்றார் ஆண்டவர். திரும்ப அந்த கோல் விழுந்த உடனே அது சர்ப்பமாகிறது. அதன் வாலை பிடிக்க சொல்றார், கோலாகிறது. இப்படி கோலை கொண்டே கர்த்தர், மோசேயின் கையை கொண்டே கர்த்தர் பல காரியங்களை செய்கிறார். இதில் ஆச்சரியம் என்னென்னா, மோசேயினுடைய கோல் சர்ப்பமான உடனே எகிப்தின் மந்திரவாதிகள் எல்லாம் அவங்களும் கோலை போட்டு அவங்களும் சர்ப்பத்தை உண்டு பண்ணிடுறானுங்க. ஆனால் அந்த மற்ற சர்ப்பங்களை எல்லாம் மோசேயின் கையிலிருந்து விழுந்த அந்த கோல் சர்ப்பமாக மாறியதே, அது விழுங்கி போயிற்று. அது மட்டுமல்ல, பூமியிலே நதி, முதல் வாதை நதி இரத்தமாக மாறுகிறது. இது அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவங்களும் பண்ணி பார்க்குறானுங்க. ஆனால் இது ஒரு
பெரிய ஆச்சரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது. வாதைகளிலே ஒன்றொன்றாக வருகிறது. 10 வாதைகள் உங்களுக்கு தெரியுமே. தவளைகள் வருகிறது, தவளை வரணும்னா வருது, தவளை போனால் போகுது. இவங்க என்னடா என்னத்தை சொல்கிறான். புழுதி பேன்களாயிற்று. அது திரும்பவுமாக வேண்டுதல் செய்த பொழுது அது இல்லாமல் போகிறது. வண்டுகள் பிறக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த கோசேன் என்ற நாட்டில் மாத்திரம் ஒன்றும் இல்லை. கொள்ளை நோய் உண்டாகிறது. எகிப்தியருடைய மிருகஜீவன்கள் கூட எல்லாம் செத்து போகிறது. ஆனால் இஸ்ரவேலின் மிருகஜீவன்களில் ஒன்றும் சாகவில்லை. அடுத்து எரிப்பந்த கொப்பளம், 6ஆம் வாதை. கல்மழை, கல்மழையோடு கூடிய அக்கினி. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 13-35. எதெல்லாம் இங்கே நடக்குதோ அதெல்லாம் கோசேன் நாட்டில் இருக்க இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்கலை. வெட்டுக்கிளி உண்டானது. ஐயோ, வெட்டுக்கிளினா அது போன்ற ஒரு வெட்டுக்கிளியை யாரும் பார்த்திருக்க முடியாத அளவுக்கு பூமியை மூடிட்டு, வேதம் அப்படி தான் சொல்கிறது. திரும்ப ஜெபம் பண்ணுறார், வெட்டுக்கிளி எல்லாம் போயிடுது. காரிரில் எங்கும். ஆனால் கோசேன் நாட்டில் காரிரில் இல்லை. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரத்தில் 20-29 வரைக்கும் வாசிக்கிறோம். 10ஆம் வாதை, கடைசி வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் ஒரு நிபந்தனை கொடுத்தார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால் சட்டங்களில் நீங்கள் தடவி வையுங்கள். சங்கார தூதன் புறப்பட்டு வரும்பொழுது அந்த இரத்தத்தை கண்டு அவன் கடந்து போவான். இரத்தம் இல்லாத வீடுகளில் தலைப்பிள்ளைகள் சங்காரமானார்கள். அதற்கு பின்பு அவர்களை போக விடுகிறார். போகும் பொழுது செங்கடல் தடுக்கிறது போல் இருக்கிறது. மோசையிடம் கர்த்தர் சொல்லுவோம், கோலை நீட்டப்பா. செங்கடல் 2ஆக பிளந்து வழிவிட்டது. 2 பக்கமும் மதில்கள் மாதிரி செங்கடல் நிற்கிறது. வேதம் அப்படிதான் சொல்றது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 26-28 வரை வாசித்து பாருங்கள். அவர்களெல்லாம் வறண்டு தாகத்தால் கதறிய பொழுது அங்கே மாறாவிலே தண்ணீர் மதுரமானது. வானத்திலிருந்து அப்பம் வந்தது. அவர்கள் இச்சிக்கிறார்கள், எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று காடைகள் வந்து விழுகிறது. கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. மீதியானியர்களை மேற்கொள்கிறார்கள். மரணத்தை உண்டு பண்ணின அக்கினி அவிந்து போகிறது. மிரியாம் தொழுநோயினால் பாதிக்கப்படுகிறாள். செபிக்கிறார்கள், சுகம் உண்டாகிறது. யாரெல்லாம் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை எல்லாம் பூமி ஒழுங்கி போட்டது. வாதையை ஆண்டவர் நிறுத்தினார். இப்படி கண்மலையிலிருந்து தண்ணீரை சொரிய பண்ணினார். மக்கள் பாவம் செய்த பொழுது வெண்கல சர்ப்பத்தை செய்து வைக்க சொன்னார். அதை பார்த்தவர்கள் பிழைத்தார் என்று பல 42 விதமான காரியங்கள் வேதாகமத்தின் வழியாக மோசேயை கொண்டு, ஆரோன் அவரோடு கூட இருந்து மக்கள் எல்லாம் பார்க்கும்படி செய்கிறார். அதுதான் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள், தம்முடைய தாசர்கள், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு, பேதுருவை கொண்டு, சீடர்களை கொண்டு அவர் நடப்பித்த கிரியைகள் பயங்கரமாயிருந்தது. அன்பர்களே, தேவாதி தேவன் அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் அதை கண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலத்த காரியங்களை செய்தார். பரிசுத்தவான்கள் அற்புதங்களை செய்தார்கள். பேதுருவின் நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள். பவுலின் உருமால்களை தொட்டவர்கள் சுகமானார்கள். அந்த பட்டணங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை அனுபவித்தது. நோய்கள் பறந்தன. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு செல்லும் வழியில் பிறவியிலிருந்து சப்பானியாய் கிடந்த ஒருவனை, எங்களிடத்து வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று பிறவி சப்பானியை நடக்க பண்ணினார்கள். இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இரவெல்லாம் பவுலடிகள் பேசிக் கொண்டிருந்த பொழுது
மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து ஒருவன் செத்தான், ஒரு வாலிபன் ஐத்திகு. அவன் மேல் விழுந்து அவன் மீண்டும் உயிரடைய செய்தார் பவுலடிகளார். இப்படி பல காரியங்கள் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை அப்போஸ்தலரை கொண்டு செய்தார் என்றால், இனி உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். யோவான் 14:12 இயேசு நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை கேளுங்களேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் இயேசு. நான் செஞ்சதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் செய்ய போகிறது பெருசாக இருக்கும், பெரிய கிரியைகளை செய்வான். எத்தனை ஒரு பரந்த மனப்பான்மை, எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். உங்களை என்னை கொண்டு தான் சொல்கிறார், பெரிய கிரியைகளை செய்வான். ஊர் உலகம் இதை காண வேண்டும். ஏதோ நீங்கள் ஒரு மூலையில் முடக்கி கொண்டல்ல, செயல்கள் செய்ய போகிறீர்கள். காரணம் 1 யோவான் 4:4 இப்படி சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். 13ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே ஆவியானவரை உள்ளே நாம் வைத்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பக்த கோடிகளுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அந்த ஆவியானவரை ஊற்றியிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பலத்த காரியங்களை செய்வதற்கு தேவனால் வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 1 யோவான் 3:24 சொல்கிறது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது அவர் அவனில் நிலைத்திருக்கிறார், அவரும் நானும் என்ற ஒரு நிலை வருகிறது. இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து. லூக்கா 10:19 வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24:49 அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பரம் ஏறி செல்வதற்கு அந்த ஒலிவு மலையில் மேல் நிற்கும் பொழுது அங்கே இருந்த தன்னுடைய சீடர்களை எல்லாம் பார்த்து அவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உங்களுக்குள் அனுப்புகிறேன். என்ன அனுப்புற? உன்னதத்தில் இருந்து வரும் பரிசுத்த ஆவியானவர், அந்த பலன். அதைதான் அன்றைய அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டறையில் போய் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் கூடி வந்து அவர்கள் காத்து கொண்டிருந்த வேளையில்தான் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஒவ்வொருவரையும் கொண்டு அற்புதமான கிரியைகளை நடப்பித்தார். அதில் ஒருவர்தான் அப்போஸ்தலனாகிய தோமஸ். நமது தேசத்திற்கு அவர் வந்தார். அவர் கேரளாவுக்கு போனார், அற்புதங்களை நடப்பித்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தார். சென்னையிலே அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு தன் உயிரை இழந்தார். இந்த பரிசுத்தவான்கள், இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் நமக்கு விட்டு போயிருக்கிறது என்ன? எங்களை கொண்டு செய்ததை கர்த்தர் உங்களை கொண்டும் செய்வார். இன்று தோமையர் இல்லை, நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இருக்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்க போகிற நம்முடைய தேவன் ஆவியானவர் செய்யப்போகும் கிரியைகள் பெரியவைகளாயிருக்கும். ஜனங்கள் அதை காண்பார்கள். எழுந்து நெல்லுங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மோசேக்கு நீர் கொடுத்த வாக்கை எங்களுக்கு கொடுத்தீர் என்று ஏற்றுக்கொள்கிறோம்.
எங்களோடு கூட இருந்து நீர் செய்ய போகிற அற்புதமான அதிசயமான காரியங்களை எங்கள் ஜனங்கள் காணத்தான் போகிறார்கள். நீர் எங்களோடு இருந்து நடப்பிக்கத்தான் போகிறீர். இந்த வேளையில் உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் அற்புதமான கிரியைகள் நடப்பிக்கட்டும். ஐயா சாது, அவரோடு இணைந்தவர்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தைக்கோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். அரசியல் தலைவர்கள், எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், எங்கள் தேச பிரதமர், தமிழ்நாட்டின் முதல்வர்கள், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவர்கள் அத்தனை பேரையும் கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இராணுவத்தினரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உள்ளூர் போலீஸ் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மருத்துவ குழாம் துப்புரவு தொழிலாளர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிரிய பெருந்தகைகளை ஒப்பு கொடுக்கும். யாரெல்லாம் நான் பலவீனம் அடைந்து விட்டேன், எனக்கு யார் அற்புதம் செய்ய எனக்காக மன்றாடுவார்கள் என்று கதறுகிறார்களோ, இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கிற கொள்ளை நோய் போகட்டும். எல்லையில் சமாதானம் உண்டாகட்டும். மது பிள்ளைகள் அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்றும் என்றும் பெற்று வாழட்டும். கட்டிகள் மறைவதாக, பேய்கள் அலறி அடித்து ஓடுவதாக, நோய்கள் ஏதுவானாலும் நீங்குவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிடையட்டும். நலிந்த சமுதாயத்திலே தலைநிமிர செய்யுங்க. வெளி தேசங்களில், வெளி ஊர்களில் இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை நீர் நினைத்தரலும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே ஆங்கிலத்திலும் தமிழிலும் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும். பாருங்கள். ஒருவேளை இந்த ஆராதனை தவற விட்டு விட்டால் எமது யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். தி லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை. அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. you